Have a happy day students. 10th standard மூணாவது யூனிட்டின் ப்ரோஸ் லெசனில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். The first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Tande, SC, retired, from August 19, 2009 to May 19, 2010. On board another India-built vessel INSV Madhi. ஸோ முதல் இந்தியன் தனியாக உலகை சுற்றி வந்தவர் கேப்டன் திலீப் டாண்டே என்பவர், ஓய்வு பெற்றவர். அவர் ஆகஸ்ட் மாதம் 2009ஆம் ஆண்டு 19ஆம் தேதி புறப்பட்டு மே மாதம் 19ஆம் தேதி மறு ஆண்டு 2010 வந்து சேர்ந்தார். இவர் இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்ட மற்றொரு படகான INSV மாதே என்ற படகில் பயணித்தவர். The first Indian non-stop solo navigation was undertaken by Commander Abhilash Tomi, KC, from November 1st, 2012 to March 31st, 2013. ஸோ முதல் இந்தியர் எங்கேயுமே நிற்காமல் தனியாக இந்த உலகை சுற்றி வந்தவர் கமாண்டர் அபிலாஷ் டோமி என்பவர். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு பயணத்தை துவக்கி மார்ச் 31ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு வந்து பயணத்தை முடித்தவர். இப்போது an interview with crew members, ஒரு பேட்டி கண்டார்கள், ஒரு பத்திரிகை பேட்டி அந்த குழு உறுப்பினர்களோடு. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experience about their great voyage in an interview. ஸோ இவ்வாறு பெண்கள் கடற்படை குழு 254 நாட்களில் உலகை சுற்றி வந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை, கடற்பயணத்தில் தாங்கள் பெற்ற மிகப்பெரிய அனுபவங்களை ஒரு பத்திரிகை பேட்டியில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். Through their personal experience, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expedition. ஸோ அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களில் இருந்து நம்மால் அவர்களுடைய சிரமத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹார்ட்ஷிப் அப்படின்னா டிஃபிகல்ட்டி, சிரமத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் அவர்களுடைய எதிர்பாராத சவால்கள் அவர்கள் இந்த கடற்பயணத்தில் சந்தித்ததையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, நமக்கு தெரிய வருகிறது. ஸோ இன்டர்வியூவர், பேட்டி காண்பவர், ஹவு வெல் were you acquainted with the sailboat before you took up that task? ஸோ நீங்கள் இந்த கடல் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பு இந்த படகினை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருந்தீர்கள்? அக்வைண்டட் அப்படின்னா அறிமுகம், அல்லது எப்படி உங்களுக்கு அறிமுகமாயிருந்தது இந்த படகை பற்றி நீங்கள் எப்படி அறிந்திருந்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி த கேப்டன். ஸோ அவங்க சொல்கிறாங்க, none of us was acquainted with a sailboat or ocean going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. ஸோ நாங்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு படகு பயணத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை, அது எங்களுக்கு அறிமுகமானதும் இல்லை. கடலிலே போவது படகிலே என்பது நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கவில்லை எங்களுக்கு. நாங்கள் யாரும் கடலில் போனதில்லை. எங்களை போன்ற பெண் அதிகாரிகளை போர்த்தலங்களில் இதுவரை அனுமதித்தது கிடையாது. கொம்பேட் அப்படின்னு சொன்னால், கம்பேட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் போர்த்தலங்கள், இதுவரை எங்களை அனுமதித்தது கிடையாது. At first it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years training.
ஆரம்பத்தில் எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது கடலுக்கு வெளியே செல்வதற்கு, ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு. ஆனால் நாங்கள் மெதுவாக 3 ஆண்டு பயிற்சியின் மூலமாக அதை நாங்கள் கட்டமைத்து கொண்டோம் என்று வர்த்திகா ஜோஷி கூறுகிறார். இன்டர்வியூவர் 2வது கேள்வி கேட்கின்றார். Can you tell us about the training you had undergone before this expedition? இந்த எக்ஸ்பெடிஷன் செல்வதற்கு முன்பு உங்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சியினை பற்றி நீங்கள் எங்களுக்கு கூறுவீர்களா என்று கேட்கப்படுகிறது கேள்வி. வர்த்திகா ஜோஷி: We started with some theoretical courses on navigation, communication and weather prediction. ஸோ எங்களுக்கு வகுப்புகள் எப்படி துவங்கின என்றால், கடற்பயணம் பற்றி, தொடர்பு கொள்வது பற்றி மற்றும் இந்த காலநிலைகளை முன்கூட்டிய அறிதல் பற்றிய பாடங்களுடன் எங்களுக்கு துவக்கப்பட்டது. Classroom courses are different from sailing outside. ஸோ வகுப்பறையில் நாங்கள் படித்ததும் கடலில் நாங்கள் வெளியில் பயணம் செய்ததும் வேறுபட்டு இருந்தன. ஸோ we are given hands-on training like how to repair things and how to deal with emergencies. When the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. ஸோ இப்போ எங்களுக்கு சில பிரச்சனைகள் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. எப்படி நாங்கள் பழுது பார்ப்பது, ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் அதை எப்படி கையாள்வது, காலநிலை மோசமாக இருந்துவிட்டால் அதை எப்படி கையாள்வது, திடீரென்று ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, மருத்துவம் சார்ந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் எப்படி கையாள்வது என்பதையெல்லாம் இந்த ட்ரைனிங்கில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஐஸ்வர்யா: Aishwarya is a member of the crew. Aishwarya: We underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center and at various schools in the Southern Naval Base in Kochi. ஸோ எங்களுக்கு அடிப்படை இந்த படகு தொடர்பான, இந்த பயணம் தொடர்பான பயிற்சி வகுப்புகள் மும்பையில் உள்ள இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டரில் அளிக்கப்பட்டது. அதேபோல் பல்வேறு இடங்களில், தெற்கு கடற்படை தளங்களில், கொச்சினில் உள்ள தெற்கு கடற்படை தளங்களில் பல்வேறு மையங்களில் எங்களுக்கு இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டது. We even sailed on INSV Madey to Mauritius and back, and also to Cape Town in December 2016. ஸோ நாங்கள் INSV மாதேயை எடுத்துக்கொண்டு மரூஷியஸ் தீவு வரை சென்று வந்தோம் 2016ஆம் ஆண்டு. பின்பு மீண்டும் 2016ஆம் ஆண்டில் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள கேப் டவுன் நகரத்திற்கு சென்று வந்தோம். We were trained for almost 3 years to prepare for the voyage. இந்த கடற்பயணத்திற்காக எங்களை தயார்படுத்துவதற்கு 3 ஆண்டுகள் நாங்கள் பயிற்சி மேற்கொண்டோம். Since the boat was old, it had minor leaks and repairs. அந்த படகு பழைய படகாக இருந்த காரணத்தால் அதில் சில லீக்ஸ் இருந்தது, கசிவுகள் இருந்தன, மிக மைனர் கசிவுகள் இருந்தன, சின்ன பழுதுகள், சிறிய பழுதுகள் இருந்தன. ஆல்சோ we ran out of water and food soon. எங்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் விரைவில் தீர்ந்து விட்டது. ரேன் அவுட்டுங்கிறது ஃப்ரேசர், அதோட மீனிங் ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. உணவு மற்றும் தண்ணீர் விரைவிலேயே எங்களுக்கு முடிந்து விட்டது. ஸோ த ட்ரிப் வாஸ் எ டியூட்டோரியல் ஃபார் us on how to manage food, water and even electricity during this big voyage. ஸோ இந்த மாதிரி சிறு பயணங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, எப்படி நாங்கள் உணவை மேனேஜ் பண்ணணும், சமாளிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், தண்ணீரை எப்படி நிர்வகிக்க வேண்டும், மின்சாரத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும், மிகப்பெரிய கடல் பயணத்தை மேற்கொள்ளும் போது என்று எங்களுக்கு பயிற்சி எடுப்பதற்கு இந்த சிறு சிறு பயணங்கள் உதவி செய்தன என்று ஐஸ்வர்யா கூறுகிறார்.
இன்டர்வியூவர், வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்? ஸோ தேர்வு செய்வதற்கான முறைகள் என்ன? இவ்வாறு ஒரு கடற்பயணம் செய்வதற்கு என்னென்ன தேர்வு முறைகள் அவர்கள் செய்தார்கள் என்று கேட்கிறார். ஐஸ்வர்யா சொல்கிறார், அவுட் ஆஃப் தி 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. ஸோ 30 பேர்கள் இந்த கடற்பயணத்திற்காக மனு தாக்கல் செய்திருந்தார்கள், அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அதில் இருந்து எங்கள் 6 பேரை அவர்கள் தேர்வு செய்தார்கள். அவர்கள் எதன் அடிப்படையில் தேர்வு செய்தார்கள் என்று பார்த்தால், எங்களுடைய உயிர் பிழைக்கும் திறனின் அடிப்படையில் தான் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அதை நாங்கள் காண்பித்திருந்தோம் எங்களுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட்டில். த crew was mentored by கமாண்டர் திலீப் டாண்டே. திலீப் டாண்டே என்கின்ற கமாண்டருங்கிறது அந்த கப்பற்படையில் ஒரு பதவி. அந்த பதவியில் இருந்தவர் தான் எங்களுக்கு நிறைய ஒரு அதாவது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தார். மென்டார் அப்படின்னு சொன்னால் குரு, அவர் தான் குருவாக இருந்தார் இந்த குழுவுக்கு. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் தி ஃப்ளேர்-அப்ஸ் அட் சி, ஐ ஈவன் ஹேட் அ செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம். ஸோ ஆனால் நிறைய இந்த கடலில் நடக்கிற ஒரு தீய விஷயங்களை பற்றி சொன்னபோது, சில கொடுமையான விஷயங்களை பற்றி சொன்னபோது எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது, இதில் சேரலாமா என்ற ஒரு 2வது சிந்தனை இருந்தது. அப்படின்னா என்னென்னா, இதில் சேரலாமான்னு ஒரு செகண்ட் தாட் அந்த ஐஸ்வர்யாவிற்கு வந்தது என்று கூறுகிறார். ஃப்ளேர்-அப்ஸ்னால் அபாயம், ஆபத்துகள் நிறைந்தது கடலில். ஃப்ளேர்-அப்ஸ் அபாயம். அப்போது இன்டர்வியூவர் கேட்குறாரு, how did your family members react when you told them about this expedition? ஸோ இந்த எக்ஸ்பெடிஷனை பற்றி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொன்னபோது அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்? வர்த்திகா ஜோஷி, our families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. 4 of us are from the mountains. ஸோ எங்கள் குடும்பத்துக்கு அது மிகவும் சிரமமான நேரமாகத்தான் இருந்தது. ஆனால் ஏனென்று கேட்டால், அவர்களில் பலர் கடலை பார்த்தது கிடையாது. 4 பேர் மலைப்பகுதிகளில் இருந்து வந்தவர்கள். எனவே அவர்கள் கடலை கூட இதுவரை பார்த்ததில்லை. ஆகவே அது அவர்களுக்கு ஒரு சிரமமான நேரமாகத்தான் இருந்தது. The first time my parents saw the ocean was when I invited them to visit. முதன் முறையில் கடலை என்னுடைய பெற்றோர்கள் பார்த்தது என்பது, நான் அவர்களுக்கு கடலை பார்ப்பதற்காக நான் கொடுத்த அழைப்பு தான். அதுதான், அப்போது தான் அவங்க முதன் முறையாக கடலையே பார்த்தாங்க. But once they saw that we are doing well and looking after ourselves, so they were quite supportive. ஆனால் ஒரு தடவை அவங்க எங்களுடைய சிறப்பான நடவடிக்கைகளையும் எங்களை பார்த்தபோது அவர்கள் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். they were apprehensive and supportive too. அவங்களுக்கு கவலை இருந்துச்சோ, ஏதாவது நிகழ்ந்து விடுமோ, பயணம் செய்யும்போது ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று எண்ணி அவர்களுக்கு ஒரு அச்சமும் கவலையும் இருந்தது. என்றாலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவினை தெரிவித்தார்கள். Interviewer, what were your aims and how did you work to achieve them? ஸோ உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் சாதிப்பதற்கு நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறார். வர்த்திகா ஜோஷி, ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜெர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. ஸோ முழுமையான ஒரு நேர்மையாகத்தான் இந்த பயணத்தை முடிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்க விரும்பினேன். ஐ டிடன்ட் செட் அவுட் ஃபார் எ டெஸ்டினேஷன். நான் எந்த ஒரு விதியையும் எந்த ஒரு விதியையோ அல்லது எந்த ஒரு இடத்தையோ புறப்பட்ட போது நான் வைத்துக்கொள்ளவில்லை, எந்த ஒரு விதியையும் வைத்துக்கொள்ளவில்லை. இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர்டு டு மீ த மோஸ்ட். ஸோ இது ஒரு பயணம் என்பது மட்டுமே நான்
வைத்து கொண்டேனே தவிர எந்த ஒரு இலக்கினையும் நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. So my contention was to make sure that we go by rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. ஸோ என்னுடைய வாதம் என்னவென்றால், நீங்கள் மிகவும் உறுதி செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த உலகை சுற்றும் கடற்பயணத்தின் விதிகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா, மற்றும் நீங்கள் ஏதேனும் ஒரு கூடுதலான வழிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதை அது சொல்கிறது. அதாவது ஆக்சிலரி அப்படின்னு சொன்னால் இன் அடிஷன் அல்லது ஒரு கூடுதலான எந்த ஒரு வழிகளையும் நாம் பின்பற்றக்கூடாது, ஒரு துணையாக வேறு ஏதேனும் ஒரு வழியையும் நாம் பயன்படுத்தக்கூடாது, நாம் யாரையும் துணைக்கு வைத்து கொள்ளக்கூடாது, நீங்கள் யாரையும் துணைக்கு வைத்து கொள்ளக்கூடாது என்று இருந்தது. ஐ கிராஸ்ப்டு தட் கம்ப்ளீட்லி. அதை நான் மிகவும் இறுக பற்றி கொண்டேன். அந்த விஷயத்தில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இன்டர்வியூவர்: நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள்டு யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த எக்ஸ்பெடிஷனை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு செய்ய முடிந்த ஒரு குணத்தினை பற்றி நீங்கள் இங்கே குறிப்பிடுவீர்களா? வர்த்திகா ஜோஷி: whenever the winds dropped, it would not have taken me even a fraction of a second to switch on the engine and say, let us go 1 mile ahead. ஸோ இந்த காற்றானது வீழ்ந்த போது கூட, காற்றானது ட்ராப் ஆன போது கூட, ஸோ காற்று கொஞ்சம் குறைவாக வீசிய போது கூட அது எங்களை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்டின் ஒரு துளியில் கூட நாங்கள் இந்த இன்ஜினை இயக்க வேண்டும் என்று நாங்கள் செய்யவில்லை. இந்த இன்ஜினை இயக்க நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் 1 மைல் தூரம் போவதற்கு கூட நாங்கள் அதனை பயன்படுத்தவில்லை. காற்று இல்லாத நேரத்திலும் கூட, காற்றே சில நேரங்கள் இல்லை, படகினை இயக்குவதற்காக நாங்கள் ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்டின் ஒரு துளியில் கூட நாங்கள் இன்ஜினை இயக்கி 1 மைல் தூரம் கூட சென்றதில்லை. பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக்டு மீ அண்ட் செட் that you have to be honest with yourself and the expedition has to be done with honesty. ஒரே ஒரு விஷயம் என்னுள்ள இருந்தது. அதாவது உனக்கு நீயே ஹானஸ்டாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது இந்த எக்ஸ்பெடிஷனை நீங்கள் நேர்மையாக இருப்பீர்களே, ஆனால் இந்த எக்ஸ்பெடிஷனை நீங்கள் நேர்மையாக செய்து முடிக்க முடியும் என்று என்னுள் இருந்தது. I am glad that we are able to finish it successfully without the use of engine at all. ஸோ எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தோம், நாங்கள் அந்த இன்ஜினை பயன்படுத்தாமலே. இன்டர்வியூவர்: as the head of crew, how did you involve the team? ஸோ நீங்கள் இந்த குழுவினுடைய தலைவராக எவ்வாறு நீங்கள் அந்த குழுவோடு இருந்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இன்வால்மெண்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் ஈடுபட்டீர்கள்? We have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with the situation. But that was a good thing. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணித்தோம், ஒரே மாதிரியான அளவில் தான் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. எனவே சூழ்நிலைகளை கையாள்வதில் ஒவ்வொருவரும் அவருடைய வழியையே பின்பற்றினோம். அது ஒரு நல்ல விஷயமும் கூட. பிகாஸ் we could discuss different ways of solving a problem and choose the best one. ஏனென்றால் அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதில் பல வழிகளை பற்றி நாங்கள் பேசினோம். கடைசியில் எது சிறந்ததோ அதை தேர்வு செய்தோம். இன்ஃபேக்ட் I would say it was easier for us to collaborate and work together.
உண்மையிலேயே அதுதான் எங்களுக்கு சுலபமாக இருந்தது. ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து அனைவரும் இணைந்து பணியாற்றியது தான் எங்களுக்கு சுலபமாக இருந்தது என்று நான் கூறுவேன் உண்மையில். ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். பாயல் குப்தாவுடைய கருத்து இந்த கேள்விக்கு என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.